அனைவருக்கும் வணக்கம். இந்த சிற்பத்தில் காணப்படுபவர்தான் கபில முனி. எவ்வளவு அழகான வித்தியாசமான சிற்பம் பாருங்க. சென்னை தாம்பரத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மாடப்பாக்கத்தில் உள்ள தேனிபுரீஸ்வரர் ஆலயத்தில்தான் இந்த சிற்பம் காணப்படுகிறது. சென்ற பதிவிலே இந்த ஆலயத்தில் உள்ள மாய சதுரம், அதாவது மேஜிக் ஸ்கொயர், அதை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த பதிவிலே இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள சில சிறப்பான சிற்பங்களை பற்றி நாம் பார்ப்போம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், இது சிவன் ஆலயம்னு பார்த்தோம், ஆனால் வைஷ்ணவம் சம்பந்தப்பட்ட பல சிற்பங்கள் இந்த ஆலயத்திலே காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த தூணையே பாருங்களேன். இந்த கபில முனிவரை சுற்றி பாருங்க, வைஷ்ணவம் சம்பந்தப்பட்ட பல அற்புதமான சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. கபிலர் என்கின்ற பெயரில் வட இந்தியாவிலும் தென் இந்தியாவிலும் பல புகழ்பெற்ற முனிவர்கள் இருந்திருக்கிறார்கள். கபிலர் சாங்கிய வேத ஞானி, சிவபெருமானை வழிபட்டவர் என்று மகாபாரதத்தில் குறிப்புகள் உள்ளன. அதேபோல முனிவர்களில் நான் கபிலன் என்று கிருஷ்ணன் கீதையில் கூறுவதாகவும் கூறுகிறார்கள். எனவே சைவத்தையும் வைணவத்தையும் பெருமைப்படுத்தும் வகையில் பல சிற்பங்கள் இந்த ஆலயத்தில் காணப்படுகின்றன. குறிப்பாக விநாயகர் கையில் வீணையோடு காட்சியளிப்பதும், முருகப்பெருமான் யானையின் மீது அமர்ந்து கொண்டு கையில் சேவலோடு காட்சியளிப்பதும் வித்தியாசமான சிற்பங்களாக இருக்கிறது. மேலும் இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள சர்வேஸ்வரரை வணங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மதியமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலயத்திற்கு இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால், தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை தமிழகத்திற்கு அளித்த ராஜராஜ சோழனுடைய தந்தையான சுந்தர சோழனால் கட்டப்பட்டது என்றும், பிற்காலத்தில் முதலாம் குலோத்துங்கன், பிறகு விஜயநகர சாம்ராஜ்யத்தால் இந்த ஆலயம் விரிவாக்கப்பட்டது என்றும் கல்வெட்டு குறிப்புகள் கூறுவதாக கூறுகிறார்கள். அனைவரும் வந்து தரிசிக்க வேண்டிய ஆலயம் இது. இதை போன்ற அரிய தகவல்களை அறிய பண்ருட்டி முத்துக்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.